ஷபத் ஷாலோம், ஹல்லேலூயா. யெகோவா நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்கள் அனைவரையும் யெகோவா நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று பரிசுத்த ஓய்வு நாளில் பரதீசா, அதாவது நமக்கு தேவன் இளைப்பாறுதல் தந்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் எங்குள்ளது என்பதை ஆவியில் நிதானிக்க இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரங்களில் ஓய்வு நாள் தேவையா இல்லையா என்பதை புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடுகளை ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். அதில் தொடர்ச்சியாக இன்று பரதீசாவை குறித்து பார்ப்போம். அதற்காக எடுக்கப்பட்ட வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வாசிப்போம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளெல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்னர் அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இங்கு நீங்கள் பார்ப்போமானால் 7ஆம் நாளை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் ஓய்ந்திருந்தார் என்கிற ஒரு காரியத்தை குறித்து இங்கு பார்க்க முடியும். இந்த காரியம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிவு வரைக்கும் கவனமாக இதை பார்ப்பீர்களானால் நிச்சயம் இதற்குண்டான விடை நமக்கு தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது என்று சொல்லி பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்றும் பார்க்க முடியும். அப்படியாக தேவன் தன் உண்டு பண்ணின மனுஷனை அவன் நாசியிலே சுவாசம்பூதி அவனை ஜீவாத்மா ஆக்கிய பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்திற்கு அந்த மனுஷனை கொண்டு வந்து காக்கவும் வைத்தார் என்று சொல்லி நமக்கு பார்க்க முடியும். ஆனால் அங்கு நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். காரணம், அங்கு கொண்டு வைத்த பிற்பாடுதான் அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் பாவத்தில் விழுந்த நிமித்தம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த காரியம் நாம் நிதானிப்போமானால் வர இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்க முடியும். அப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஆறுதல் வார்த்தையை கொடுத்து கொண்டே வருகிறார். ஐசையா 51:3 வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சப்தமும் அதிலே உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது பார்க்க முடியும். அப்படி என்றால் ஏதேன் தோட்டத்தை, வர இருக்கும் ஏதேன் தோட்டத்தையும் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் குறித்து இங்கு சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்க முடியும். தேவன் அப்படியாக தன்னுடைய ஜனங்களை ஆறுதல் அடைய செய்ய முடியும், அவருடைய வார்த்தையினால் தேற்றுகிறதை பார்க்க முடியும். சரி, நம்ம இந்த ஆறுதலுக்குள்ளாகவும் நம் இளைப்பாறுதல் பிரவேசிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த வசனத்தை ஐசையா 51:4 வசனத்தை வாசிப்போமானால், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியரே என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணம் ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி பார்க்க முடியும். அதே 5ஆம் வசனம் பார்ப்போமானால், என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கிறது, என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்க முடியும். அதே நேராக 7ஆம் வசனத்தை பார்த்தோமானால் பாருங்க, ஐசையா 51:7 தான், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், மனுஷரின் நிந்தைக்கும் பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். தேவன் சொன்ன வார்த்தை என்ன என்று பார்ப்போமானால், நீதி அறிந்தவர்களே என்று சொல்லி தேவ பிள்ளைகளை அழைக்கிறார்கள். என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே என்று சொல்லி தான் தேவன் தன்னுடைய ஜனங்களை அழைக்கிறத பார்க்க முடியும். அப்படியாக இருதயத்தில் தேவ வசனங்களை, தேவனுடைய வார்த்தையை அதை எழுதி வைத்திருக்கிறவர்கள் தேவனுடைய அந்த ஒரு நாள் ஆறுதல், நித்திய ஆறுதல் அடையும் கூடிய அந்த ஒரு நாளை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் நாம் அப்படியாக இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் தேவன் அவருடைய நீதியின்படி அவருடைய வார்த்தையை அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி உலகத்தில் அன்பு கூறுகிறார். யோவான் 3:16 தேவன் இப்படியாக வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்க முடியும். இழந்த ஏதேன் தோட்டத்தை நமக்கு திருப்பி தரும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பியுள்ளார். அப்படியாக நாம் குமாரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். யெகோஷுவா நமக்கு இளைப்பாறுகிறதற்கு இடத்தையும் நித்தியஜீவன் அடையும்படியான வழிகளை காட்டுகிறார். யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தோமானால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று தேவனுடைய குமாரன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்க முடியும். மத்தேயு 3:11 அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இப்படியாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நம்மளை ஞானஸ்தானம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியாக யெகோஷுவா பாடுபட வேண்டும், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இதை பவுலும் அதை உறுதிப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நாம் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த யெகோஷுவா மெசியா என்றும் காண்பித்த திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்க முடியும். இப்படியாக அவருடைய வசனங்கள் சொல்லியிருக்கிறபடியால் யெகோஷுவா தேவனை விசுவாசித்துக் கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவருடைய கட்டளை கற்பனையின்படி கை கொண்டு நடப்போமானால் நிச்சயம் நமக்கு அவருடைய கிருபையினால் நமக்கு பர்தீசா என்கிற இளைப்பாறுதல் தர வல்லவராய் இருக்கிறார். நாம் இன்று பர்தீசா என்கிற இளைப்பாறுதலை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏதேன் தோட்டம் இஸ்ரேல் தான் உள்ளது என்பதை பலருடைய கருத்தாக உள்ளது. நானும் நம்புகிறேன். நாம் வசன ஆதாரத்துடன் பார்ப்போம். நாம் ஆவிக்குள்ளவர்களாய் இருக்கிறபடியால் பிராக்டிக்கலாக இஸ்ரேலுக்கு போக முடியுமா என்று கேட்டால் முடியாதுதான். எல்லோருனாலும் முடியுமா என்று கேட்டால் முடியாதுதான். ஆனால் ஆவிலே நிதானித்து செயல்பட முடியும். அதை தேவன் சொல்லுகிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், இப்பொழுது அது வந்திருக்கிறது என்று சொல்லி யோவான் 4 பார்க்க முடியும். நாம் அவருடைய வார்த்தை கவனித்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி இன்று கவனமாக செவி கொடுப்போமானால் லூக்கா 23:39 சொல்லப்பட்ட சம்பவத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது மொத்தம் 3 பேர் இருந்தார்கள். அந்த 3 பேரில் யார் யெகோஷுவா என்று பார்ப்போமானால் வேதத்தை ஆராயும் பொழுதுதான் தெரிய வரும் அவர் நடுவில் இருக்கிறார் என்கிற காரியம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று இந்த வசனத்தை பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருந்த மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்தில் அந்த குற்றவாளி மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அதனால் அவன் ஆண்டவரிடம் விண்ணப்பம் வைக்கிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். யெகோஷுவா அந்த இடத்தில், இன்றைக்கு நீர் என்னோடு கூட பர்தீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நல்லா கவனித்து பாருங்கள். கடைசி நிமிடத்தில் கூடி மனம் திரும்பினால் நிச்சயம் தேவன் அங்கு ரட்சித்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பை தேவன் நமக்கு தந்தருளுகிறார். அவருடைய மகா இரக்கத்தினாலே மிகுந்த ஜாகிரதையோடு நாம் இருக்க வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. சரி, இந்த இடத்துல ஆவியில் நிதானிக்க வேண்டும். முன்னமே பார்த்தோம். ஆதியாகமம் 2 மற்றும் 3 தேவன் ஓய்ந்திருந்தார் என்பதை பார்த்தோம் அல்லவா? அதே போல் இங்கு தேவன் சிலுவையில் தன் ஜீவனை பலியாக கொடுத்தார். பின்பு அந்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். அதாவது ஓய்வு நாளில் தொடங்குவதற்கு முன்னே அவரை புதிய கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். அந்த வசனம் நாம் இப்போது வாசிப்போம். அந்த நாள்
ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. 55 கலீலியாருந்து அவருடைய கூட வந்திருந்த ஸ்திரீகள் பின் சென்று கல்லறையை அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தை பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் பண்ணின கற்பனையின்படியே ஓய்வு நாளில் இவர்கள் ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்க முடியும். வாரத்தின் முதலாவது நாள், அதாவது 24ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். அப்படி என்றால் வாரத்தின் முதலாவது நாளில் இவர்கள் போகிற காரியத்தை பார்க்க முடியும். ஆனபடியால் தேவனுடைய குமாரனை விசுவசித்த குற்றவாளிகள் ஒருவன் மனம் திரும்பினபடியால் அவன் தேவனாலே நீதிமானாக்கப்பட்டு அவனையும் பர்தீசா என்கிற அந்த ஓய்வு நாளில் பிரவேசிக்கும்படி தேவன் செய்கிறதை பார்க்க முடியும். ஆவிக்குரிய சிந்தனையில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஓய்வு நாளுக்கு மனுஷகுமாரன் ஆண்டவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த ஓய்வு நாளில் தேவன் ஓய்ந்தது போல மனுஷகுமாரனும் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார். ஆனபடியால் அந்த குற்றவாளி எனப்படும் நீதிமான் விசுவாசித்தபடியால் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாள் என்பது இளைப்பாறுதல் என்ற மற்றொரு பொருள் கூடி இங்கு தருகிறது. இந்த இளைப்பாறுதல் பிரவேசித்தவன், அதாவது ஓய்வு நாளில் பிரவேசித்தவன் இன்று என்று சொல்லாமல் வரும் காரியமான இன்னொரு நாளை குறிப்பிடுகிறார் என்று, இன்னொரு நாளில் நாம் பிரவேசிக்க போகிறோம் என்பதை எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் இதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை திருஷ்டாந்தமாக பவுல் அதில் சொல்லியிருப்பதையும் பார்க்க முடியும். இதில் தேவன் வாரத்தின் முதலாவது நாள் தான் உயிர்த்தெழுந்தார். ஆகையால் அந்த நீதிமான் தேவனோடு கூட உயிர்த்தெழுந்தாரா என்று சொல்லி பார்த்தோமானால் உயிர்த்தெழவில்லை. ஏனென்றால் முதற் பலன் நம்முடைய யெகோஷுவா மசீஹா மட்டும்தான் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோல் நாமும் இந்த ஓய்வு நாளில் விசுவாசத்தோடு குமாரன் அன்பு கூர்ந்து இருப்போமானால் ஓய்வு நாளில் தேவன் ஓய்ந்தது போல நாமும் இந்த இளைப்பாறுதலை பிரவேசித்து பர்தீசா என்கிற இந்த நாளில் பிரவேசித்து வரும் காலத்தில் அவரோடு கூட விசுவாசத்தோடு நித்தியத்தில் பிரவேசிப்போம் என்கிற காரியத்தில் உறுதிபட இருக்க வேண்டும். முன்னமே நாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் பாருங்க. முதலில் தேவன் ஓய்ந்திருந்தார். இங்கு குமாரனும் பரிசுத்த ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். அப்போது இந்த ஓய்வு நாளில் மனுஷகுமாரன் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவன் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.